ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம எல்லாத்தையும் ஒரு சில நேரங்களில் நம்ம கரெக்டாக நடந்துக்கிறோங்கிறத தாண்டி அவங்களால எதையெல்லாம் வேணும் வேண்டான்னு நம்ம இப்போ முடிவு பண்ண வேண்டிய நேரம் தான் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நான் பார்த்து இது பண்ணிக்கிறேன், உங்களுக்கு என்ன விஷயமோ அதை நீங்கள் ஒரு சரியாக நடந்துக்கிட்டிங்கனாலே போதும், அதுக்கு அடுத்தது அவங்க இதெல்லாம் சரி பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் உண்மை தான், அதெல்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளால் போக போக உங்களுக்கு எல்லாத்துலேயும் இந்த நேரத்தில் இதெல்லாம் நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் எதாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் கரெக்டாக இருந்துக்கிற மாதிரி தான் மற்றவங்களும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களில் கரெக்டாக இருந்துக்குவாங்க. அதனால் அது இதுன்னு சொல்லிட்டு நம்மலாம் பேசிகிட்டு இல்லாமல் போக போக எல்லாருக்கும் அந்தந்த நேரத்தில் அது கிடைக்குதா என்னங்கிறத பார்த்துட்டு தான் முடிவு பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளால் எதையும் இப்போதைக்கு இருக்கிற நிலமையில எதையுமே சொல்ல முடியாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லா விஷயங்களையும் சரி பண்ணிக்கணுமே தவிர விட்டுட்டு வேலையை பார்க்கக்கூடாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. போக போக உங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணுமோ அந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கனாலே போதும். நம்மளால் இதுக்கு மேலே எந்த விதத்துலேயும் யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை, அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் இந்த இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி எதா இருந்தாலும் ஒரு சரி பண்ணிக்கணுங்கிற இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அது உண்மை தான். நீங்கள் சொல்கிறது தான், சரி பண்ணிக்கிறது கிடையாது தான். என்னால் இதுக்கு மேலே உங்களுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தில் ஆர்வம் இருக்கா என்னங்கிறது தெரியும். ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் எந்த விஷயமா இருந்தாலும் சரி பண்ணிக்க வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள். உங்களுக்கு இதுக்கு மேலே யாரையும் எந்த விதத்துலேயும் நம்ம சரியாக விஷயத்த நம்ம இது பண்ணிக்கணுங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் போக போக உங்களுக்கு எல்லாத்துலேயும் எல்லா விஷயங்களும் சரியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது, நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணால் மட்டும்தான் எதாக இருந்தாலும் எனக்கு கரெக்டாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அதெல்லாம் சரியில்லாத விஷயங்களாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி விடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்த விதத்துலேயும் யாருக்கும் இனிமேல் கஷ்டங்கிறது வராது. நான் முடிஞ்ச அளவுக்கு யாரை எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணுமோ அதை நான் சரி பண்ணிக்கிறேன், பண்ணுறேன், செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஓகே ஓகே, நீங்கள் சொல்லிட்டீங்க, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது அவங்கக்கிட்ட நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், பண்ண வேண்டாம் அப்படின்னோடனே, நான் ஒன்றும் இப்போதைக்கு பேசுகிற மாதிரி இல்லைப்பா. ஏன்னா பேசுகிற விஷயங்களில் நம்ம சரியாக இருந்துட்டோம்னா பரவாயில்ல. ஆனால் அவங்களுக்கு இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பிரித்து பார்க்குற மாதிரி நிலமையில இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னோடனே, சரி தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்களே. இந்த நேரத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு வேணுங்கிறது நம்ம செய்கிறதுக்கான டைமுங்கிறது இப்போ தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆமாம்மா அது உண்மை தான். நீங்கள் வேணுங்கிற முடிவுக்கு டைம் எடுத்துக்கோங்க, டைம் கொடுத்துக்கிறது இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்.